25 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அது எங்கள் மனத்திலே பசுபருத்த ஆணை போல் நிறைந்திருக்கிறது. அந்த புரட்சித் தலைவருக்கு, அவரது அரசியல் வாரிசான அம்மா அவர்களுக்கு ஆதரவளித்த இந்த மக்களின் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியில எப்படி கிறிஸ்துவர்களுக்கு வாட்டிகன் சிட்டியோ, இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினாவோ, அதுபோல இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் என்பார்களே, அதுபோல ஒவ்வொரு மதத்தினருக்கும் புனித தலங்கள் போல புரட்சித் தலைவர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்களுக்கு புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில, இந்த புனித பூமியில புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அவரது 38வது ஆண்டில அவரது தொண்டர்களாகிய நாங்கள், அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அந்த மாபெரும் இரும்பு பெண்மணியின் பெயரிலே, திருப்பெயரிலே இயக்கம் கண்டிருக்கின்ற நாங்கள், அம்மா என்கிற அந்த மாபெரும் கம்பீரமான அந்த அரசியல் ஆளுமையை கொடியிலே வைத்திருக்கின்ற, உரிமை பெற்றிருக்கின்ற நாங்கள் இங்கே புரட்சித் தலைவருக்கு, அம்மா அவர்களின் ஆசானுக்கு இங்கே மரியாதை செலுத்துவதிலே உண்மையிலேயே நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட, ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக என்ற பேரியக்கம் தற்போது குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலை போன்ற எடப்பாடியில் கையில் சிக்கியிருக்கிறது என்று வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்கள் கருத்து? அந்த பூமாலையை அந்த பூமாலையில் ஒவ்வொரு பூக்களாக அவர் பிரித்து எரிந்து கொண்டிருக்கிறார். அதுல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வைத்திலிங்கம் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர், அம்மாவின் தீவிர தொண்டர். அவர் எங்களுக்கு எதிராக இருந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காலத்திலும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும், அவருக்கும் எங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து நின்றோம். இன்று அதே அரசியல் எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஊடகங்கள் உங்களை பெரிதும் மதித்து, நீங்கள் எங்க என்னை சந்தித்தாலும், எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர். அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல், ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும், ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கின்றீர்கள். நாட்டு நடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க.